வெற்றிக்கலை தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுய சிந்தனை, சுய புத்தி, ஒரு முடிவெடுக்கும் திறன், ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆராய்ந்து பார்க்கும் திறன் என்பது வந்து மிக மிக குறைவாக இருக்காவே நம்ம உணர்றோம். குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருக்கு இல்லை என்பதை வந்து நம்ம வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு காரணமாக சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அப்புறம் அரசியல் என்ன செய்கிறார் அப்படின்னா, சினிமா மாதிரியே வந்து அணுகிறாரு. இப்போ சினிமா எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கதையை சொல்லிடுவாங்க டேரக்டரு. அது அந்த எந்த இடத்துல எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு டேரக்டர், ஒரு ஆர்ட் டேரக்டரு, ஒரு மேக்கப் மேனு, ஒரு ஆடை வடிவமைப்பாளர் எல்லோரும் போய் அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துடுவாங்க. 5 ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக இருப்பாங்க. இவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, இத்தனை மணிக்கு 9 மணிக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னோன்னா இவர் போய் அங்கே போய் நடிச்சுட்டு திருப்பி பேக்கப்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவார். அதே போல் தான் அரசியல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு, அந்த ஆர்ட் டைரக்டரு, இது போல தான் இந்த புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ராமன் போன்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் உள்ள அசிஸ்டண்ட் மாதிரி, இவர் அரசியலில் வந்து இவங்களாம் டைரக்டர் அசிஸ்டண்ட் மாதிரி. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு இடத்த பார்த்துருவாங்க, லொக்கேஷன் புக் பண்ணிடுவாங்க, எல்லாமே செட்டுக்கிட்டலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 9 மணிக்கு கால் ஷீட் வந்தோன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு பேசிவிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவர் பேக்கப் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இதுதான் என்ன செய்கிறாரு, அரசியல் என்ன செய்கிறாரு, இதுதான் அவர் பயன்படுத்துகிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, இவருக்குன்னு சுய சிந்தனை என்பதே கிடையாது. என்ன வார்த்தை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு தமிழ் வெட்டுகளை தொண்டர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த சில பிரச்சனையில் பார்த்தோன்னா அவர் எப்படி கையாண்டிருக்காரு விஜய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டுனா இந்த கோவை மாணவி வந்து பாலியல் துன்பத்திற்கு ஆகப்பட்ட இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு போச்சு. அதில் விஜய் அந்த நிகழ்ச்சி அந்த விஷயத்தை வந்து விஜய் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பார். அது அரசியலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனு, என்ன கருத்துன்னு அவருக்கு மனசெல்லாம் தோண்டியிருக்கு. ஆனால் அவர் கருத்தை வந்து வெளியே சொல்ல முடியல. அப்புறம் அந்த கருத்தை வெளியே சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல தலைவன் அப்படி இருக்க முடியும். அவ்வாறு அவர் கருத்து தோன்றும் போது என்ன செய்கிறார் அப்படின்னா, 4 பேர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து தோன்றுறது, இதை நான் வெளியில் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் இந்த கருத்து நீங்கள் சொல்ல வேண்டாம், ஒரு அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அறிக்கை வெளியிடும்போது அவர் வந்து ஒரு எக்ஸலத்தில் நினைச்சுப்பாருன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அப்போ தன்னுடைய சொந்த கருத்து, தன் மனசால் நிலைப்பட்ட ஒரு கருத்து கூட அவர் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா இருக்கார். அப்போ இவர் எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியுமோ அப்படின்னு. அடுத்து திருப்பரங்குன்ற இஷ்யூவில் பார்க்கணும். திருப்பரங்குன்ற இஷ்யூவிலே என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அங்கே வந்து தீபம் ஏற்றணுமா வேண்டாமா அப்படின்னு இஷ்யூ இருக்குது. அதாவது எல்லா ஒரு படித்த மக்கள்லேருந்து ஒரு பாமர மக்கள் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் கருத்து வச்சுருப்பாங்க. அது மகன்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாங்க, நண்பர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை யாரோ ஒருத்த இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு வலைவெளி எதிலோ தன் கருத்து வெளிப்படுத்துவாங்க. அப்போ விஜய் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது அவருடைய கருத்து என்ன செய்யறேன்னா, அவர் கண்டிப்பாக அவர் கருத்தை அவர் தோண்டிருக்கேன். ஆனால் அந்த கருத்தை அவர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் வெளியே சொன்னால் ஏதாவது இஷ்யூ ஆயிருமோ, நம்ம பேருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுமோ, இல்லை நம்ம அரசியல் கட்சிக்கு வேறு ஏதாவது எதிர்மறையாக வந்து கருத்து ஏற்பட்டுமோன்னு சொல்லிட்டு அதையும் 4 பேர் இந்த குழு வந்து இந்த மாதிரி என்ற கருத்து இருக்குது, இதை நான் வெளியே சொல்லவா வேண்டாமான்னு கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொல்ல வேணாம் சார், இதில் நீங்கள் தலையிட வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ சொந்தமாக கருத்து அவருக்கு ஏற்பட்ட கருத்தை வெளியே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ வந்துச்சு, இது ஆணவ படுகொலைன்னு சொல்லிட்டு வந்து இந்த ஆணவ படுகொலையை பற்றி அவருக்கு ஒரு தாட் இருக்கு. ஒரு என்ன சரியா தவறா, யாரோ ஒரு சைடு மேலே அவருக்கு என்ன செஞ்சுருக்கு, ஒரு ஆதரவுக்காரன் நீட்டு இருக்க மாதிரி அவருக்கு என்ன தோன்றிருக்கு. அதை யாரும் வெளிப்படுத்தியாக சொல்ல முடியல. அப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு அறிக்கை வெளியிடணுமா, இல்லை நம்ம தனியாக காணொலி போடணுமா, இல்லை நம்ம வந்து பொதுச் செயலாளர் வந்து அவர் வந்து சொல்ல விடுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வந்து யாருச்சுன்னா தமிழ் வெட்டுத்தலை விஜய் அவரும் இருக்காரு. ஒன்று நான் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைவனை வந்து இந்த தலைவனை வந்து நல்ல தொண்டர்களை உருவாக்க முடியும். அவருக்கு நான் என்ற வார்த்தை வர மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும், பொதுச் செயலாளர் என்ன செய்கிறாருன்னா, தலைவர் வந்தால் நல்லது செய்வார், தலைவர் வந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், மற்றவர்கள் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன், நான் வந்தால் இது சரி பண்ணுவேன், நான் வந்தால் இதுக்கு பிரச்சனைக்கு முடிவு காண்பேன் அப்படின்னு அவர் வார்த்தையில் அவர் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தலைவர் வருவார், அவர் வந்தால் நல்லா இருக்கு, அவர் வந்து இப்படி பண்ணுவார், அவர் வந்து நல்லது செய்ய வந்திருக்காரு அப்படின்னு மற்றவங்க தான் சொல்கிறாங்க கூடிய, அவர் வந்து நான் வந்தால் சரி, நான் வந்து வந்தால் சரி பண்ணுவேன், நான் வந்தால் இப்படி நடத்துவேன் அப்படின்னு இது வரைக்கும் அவர் வந்து வார்த்தை நான்ன்ற வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்போ அதை வெளியே சொல்லவே, தனக்கு என்ன பண்ண போகிறேன் வெளியே சொல்லவே அதை யோசிக்கிறார் அவர். அப்படிப்பட்டவர் எப்படி நல்ல தலைவனாக இருக்கும் ஒரு கட்சிக்கு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு. அதாவது என்ன செய்ய அப்படின்னா, நம்மளால் எதுவுமே முடியல அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த சிம்பத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்பத்தி. எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு பேர் காதல் இருக்காங்கன்னா தன் காதலன் வந்து காதலிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா கடைசியில் ஒரு எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து சிம்பத்தி. என்ன சொன்னால் உனக்காண்டி நான் அதை வெயிட் பண்ணேன், உனக்காண்டி எங்கள் அம்மா விட்டுட்டு நான் வந்திருக்கேன், எனக்காண்டி என் குடும்பத்தை விட்டு நான் வந்திருக்கேன், உனக்காண்டி நான் அவ்வளோ நேரம் காத்திருந்தேன், உனக்காண்டி அன்டைமில் பைக் எடுத்துகிட்டு வரேன், உனக்கால பைக்கில் வரும்போது இடையில ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி காலில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு சிம்பத்தி க்ளீன் பண்ணுறது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ அவளுக்கு மேலே நம்ம வந்து பரியாரத்தை ஏற்படுத்தி நம்மளோட அன்பை பெறுறது. அதாவது விஜய் என்ன செய்கிறாருன்னா உங்கள் கட்சியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான அரசியலை விட்டுட்டு வரேன், உங்களுக்கான என்ன செய்கிறேன் சினிமா விட்டுட்டு வரேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி எனக்கு வருமானம் உச்சத்தில் இருக்கேன், நான் அதை உங்களுக்கான விட்டுட்டு நான் வரேன், எனக்கு காசு பண்ணணுமா நான் பார்த்தாச்சு, எனக்கு அது தேவையில்லை, நான் காசுக்கானே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மொத்தம் சிம்பத்தை ஏற்படுத்தாரு. உங்களுக்கு நான் அண்ணனாக இருக்கேன், உங்களுக்கு நான் மாமனாக உங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தாய் மாமனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு. இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு வரக்கூடிய தலைவர் வந்து மிகவும் ஆபத்தானவர்கள். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் என் பேர் இல்லாமல் இருக்கலாம், எங்கள் வீட்டு ஏன் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இல்லாமல் இருக்கலாம், நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு. இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு வரக்கூடிய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவார். சரிங்களா? அப்போ விஜய்க்கு வந்து என்னப்பா நான் நினச்சி தான் பேச முடியல, தன்னோட சொந்த கருத்தை அவர் வெளியிட முடியல. அப்போ நம்ம காணொலி போடணுமா, இல்லை அறிக்கை வெளியிடணுமா, இல்லை பொதுச்செயலாளர் தான் சொல்லணுமா அப்படின்னு கூட அவர் வந்து முடிவெடுக்க திறனற்ற ஒரு சூழ்நிலை இருக்கார். இப்போ எடுத்துக்காட்டால் அடுத்து ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு மக்கள் சந்திப்பு போகிறாரு, அவர் பேச மாட்டேங்கிறாரு. நான் வரேன், ஈரோட்டுக்கு வரேன், மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி கட்டுப்போட வாங்க, நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு காணொலி வழியாக கூட ஒரு வீடியோ வெளியிடலாம், அதை வெளியிட மாட்டார். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பொதுச்செயலாளரை வச்சு என்ன செய்வாங்கன்னா தலைவர் அன்றைக்கி வராரு, தலைவர் இத்தனை மணிக்கு வராரு, அவர் இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வருவார் அப்புறம் பொதுச்செயலாளர் சொல்லுவார். அப்போ நான் வாரேன், நான் வாழ்ந்து மக்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்போ தன் கருத்துக்களை தெரிவிக்காமே பல இக்கட்டான சூழ்நிலை வந்து அவர் இருக்கிறாரு. ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் தான் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு தலைவனுக்கு இருக்குது. அது விஜய்க்கு என்பது மிகவும் குறைவு. நன்றி, வணக்கம்.